மீண்டும் ஆட்சியை பிடித்தது பாஜக. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் கூட்டணி பலத்துடன் மோடி தலைமையில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் தொடர்ந்து 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் களமிறங்கிய பிரதமர் மோடி வெற்றி பெற்றார். முன்னதாக தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜய் ராஜை விட 1,52,513 வாக்குகள் கூடுதல் பெற்று வெற்றி அடைந்தார். அவரை தொடர்ந்து குஜராத் மாநிலம் காந்திநகர் லோக்சபா தொகுதியில் போட்டியிட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா 7,44,716 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மொத்தமாக அவர் 10,10,972 வாக்குகள் பெற்று அதிரடியான வெற்றியை பெற்றுள்ளார். ராமர் கோயில் அமைந்துள்ள அயோத்தியில் பாஜகவுக்கு பலமான ஆதரவு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் தொகுதியில் சமாஜ்வாடி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ராமர் கோயில் கட்டப்பட்டது. இதன் பிரதிஷ்டை விழா கடந்த ஜனவரியில் நடைபெற்றது. மக்களின் பல ஆண்டு கோரிக்கையான ராமர் கோயில் கனவு நிறைவேறியதால் பாஜகவிற்கு ஆதரவு பெருகியது. இது இந்த லோக்சபா தேர்தலில் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று வெளியான தேர்தல் முடிவில் யூபியில் பாதிக்கும் மேலான தொகுதியில் பாஜக தோல்வி அடைந்தது. குறிப்பாக அயோத்தியின் ராமர் கோயில் அடங்கிய பைசாபாத் தொகுதியில் பாஜக வெற்றி பெறும் என கணித்த நிலையில் அங்கு சமாஜ்வாடி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பாஜக வேட்பாளர் லாலு சிங்கை விட சுமார் 55,000 ஓட்டுகள் முன்னிலையுடன் சமாஜ்வாடியின் அவதேஷ் பிரசாத் வெற்றி அடைந்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுடன் ஆந்திரா, ஒடிசா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய 4 மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் வாக்குகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஆந்திரா, ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன. இதில் ஆந்திராவில் ஆளுங்கட்சியான YSR காங்கிரஸ் கடும் பின்னடைவை சந்தித்தது. சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி பெரும்பான்மையுடன் இருப்பதால் அந்த கட்சி ஆட்சியை பிடிப்பது உறுதியானது. இதேபோல் ஒடிசாவிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. 147 தொகுதிகள் கொண்ட ஒடிசாவில் ஆட்சி அமைக்க 74 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். நேற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் துவக்கத்தில் இருந்தே ஆளுங்கட்சியான பிஜு ஜனதா தளம் பின்தங்கியது. 24 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக பதவி வகித்து வந்த நவீன் பட்நாயக் தனது கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் அவரது கணிப்பை பாஜக தகர்த்து முன்னேறியுள்ளது. இதன் மூலம் ஒடிசாவில் முதன்முறையாக பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது. கடந்த 2021 பிப்ரவரி மாதம் அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் யூசுப் பதான். அதன் பின்னர் அரசியலில் கவனம் செலுத்த தொடங்கினார். நாடாளுமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மேற்கு வங்காளத்தின் பெஹ்ராம்பூர் தொகுதியில் போட்டியிட்டார். அதே தொகுதியில் பத்தானை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, பாஜக சார்பில் நிர்மல் குமார் சஹா ஆகியோர் போட்டியிட்டனர். அதில் யூசுப் பதான் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை விட 73,262 வாக்குகள் அதிகம் பெற்று 4,76,913 வாக்குகளுடன் அமோக வெற்றி பெற்றுள்ளார். கிரிக்கெட்டில் பல சாதனைகள் படைத்து அசத்திய அவர் தற்போது அரசியலிலும் வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளதாக அவரது ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மக்களவை தொகுதியில் முன்னாள் முதல் மந்திரியும் தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவருமான உமர் அப்துல்லா மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கிய ஷேக் அப்துல் ரஷீத் என்ற இன்ஜினியர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். 2019ஆம் ஆண்டில் பயங்கரவாத நிதி நடவடிக்கைகள் தொடர்பான குற்றச்சாட்டில் NIA-வால் ரஷீத் கைது செய்யப்பட்டு டெல்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்ட ரஷீத் சிறையில் இருந்தபடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டார். அவருக்கான தேர்தல் பிரச்சார பணிகளை அவரது மகன்கள் அஸ்ரர் ரஷீத் ஆகியோர் மேற்கொண்டனர். இந்த பிரச்சார கூட்டத்திற்கு திரண்ட மக்கள் ரஷீதுக்கு வாக்குகளாக மாறி சிறையில் இருந்து அவர் விடுதலையாவதற்கு வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தனர். அதன்படி மக்கள் அவரை MP-யாக தேர்ந்தெடுத்துள்ளனர். கடந்த நிதியாண்டில் 98,000 கோடி ரூபாய் முதலீடுடன் இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொண்ட வெளிநாடுகளின் பட்டியலில் சிங்கப்பூர் முதலிடம் பிடித்துள்ளது. அதிக முதலீடு மேற்கொண்ட நாடுகளின் பட்டியலில் சிங்கப்பூருக்கு அடுத்ததாக 66,100 கோடி ரூபாய் முதலீடுடன் மொரிஷியஸ் 2வது இடத்திலும் 41,400 கோடி ரூபாய் முதலீடுடன் அமெரிக்கா 3வது இடத்திலும் உள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு மொரிஷியஸ் உடனான இந்தியாவின் வரி ஒப்பந்தத்தை தொடர்ந்து அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த
வரி சலுகை நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே சிங்கப்பூர் மட்டுமே இந்தியாவின் அந்நிய முதலீட்டாளர்கள் பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது. ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட அந்நிய முதலீடுகள் சரிந்தன. எனினும் முதலீட்டு அறக்கட்டளைகள் தொடர்பான விதிமுறைகளில் செபி மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதை அடுத்து நடப்பு நிதியாண்டின் இரண்டாம் பாதியில் அந்நிய முதலீடுகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த நிதியாண்டில் சேவைகள், கணினி, மென்பொருள் மற்றும் வன்பொருள், வர்த்தகம், தொலைத்தொடர்பு, வாகனம் போன்ற துறைகளில் அந்நிய நேரடி முதலீடு குறைந்து மாறாக கட்டுமானம் மற்றும் மின் துறைகளில் முதலீடுகள் வளர்ச்சியை கண்டுள்ளன. இந்தியாவில் இருசக்கர வாகன விற்பனை கடந்த 2023 மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 2024 மே மாதம் சரிவை சந்தித்துள்ளது. சந்தையில் முன்னணியில் இருக்கும் ஹீரோ மோட்டார் கார் மே மாதம் 2023ஆம் ஆண்டு 5,19,474 என்ற எண்ணிக்கையில் வாகனங்களை விற்பனை செய்திருந்தது. இதுவே மே 2024இல் 4% குறைந்து 4,89,123 வாகனங்களை விற்பனை செய்துள்ளது. மற்றும் ராயல் என்ஃபீல்டின் தாய் நிறுவனமான ஏஷர் மோட்டார்ஸும் 2023 மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 8% குறைவாகவே மே 2024இல் விற்பனை செய்துள்ளது. புதிய மாடல்களை அறிமுகப்படுத்துதல், டிஸ்ட்ரிபியூஷன் எனப்படும் விநியோக நெட்வொர்க்குகளை மேம்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி சந்தைகளில் கவனம் செலுத்துதல் போன்ற பல்வேறு உத்திகளின் மூலம் மட்டுமே விற்பனையில் ஏற்றம் காண முடியும் என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் ஆட்குறைப்பு செய்ய திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. நிறுவனத்தின் செலவினங்களை கட்டுப்படுத்த இம்முடிவினை எடுத்துள்ளதாக அந்நிறுவனத்தின் CEO பவேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். இந்த பணியிடை நீக்கமானது இன்னும் ஓரிரு வாரங்களில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக அக்டோபர் 2023 நிலவரப்படி 3,733 பணியாளர்களை கொண்டிருந்ததாகவும் கடந்த ஏப்ரல் மாதம் 200 பணியாளர்களை நீக்கியது என்றும், மேலும் நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரியாக இருந்த ஹேமந்த் பக்ஷி மற்றும் CFO கார்த்திக் குப்தா ஆகியோரையும் பணியில் இருந்து நீக்கம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. 2024 நிதியாண்டின் முதல் காலாண்டில் 267 கோடி ரூபாய் நிகர இழப்பை சந்தித்ததால் ஆட்குறைப்பு செய்வதாக தெரிவித்துள்ளது. டிக்டாக்கில் கணக்கை தொடங்கிய ஒரே நாளில் 30 லட்சம் பேர் ட்ரம்பை பின்தொடர்ந்தனர். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சி தலைவர் ஆவார். இவர் இந்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் அங்கு ஜனாதிபதி வேட்பாளராக களம் இறங்கியுள்ளார். இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்திலும் அவர் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே கடந்த வாரம் ஆபாச நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் அவர் குற்றவாளி என கோர்ட் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் சீன செயலியான டிக்டாக்கில் ட்ரம்ப் புதிய கணக்கு ஒன்றை துவங்கினார். லட்சத்திற்கும் அதிகமானோர் முதல் நாளிலேயே பின்தொடர்ந்தனர். இவர் ஜனாதிபதியாக இருந்தபோது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என கூறி டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்தார். தற்போது அவர் டிக்டாக்கில் இணைந்துள்ளது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர் தேர்தல் பிரச்சார யுத்திக்காக டிக்டாக்கில் இணைந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். 20 அணிகள் கலந்து கொண்டுள்ள 9வது T20 உலக கோப்பை தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வருகிறது. இதில் 17 வருடங்கள் கழித்து மீண்டும் T20 உலக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி களமிறங்க உள்ளது. அயர்லாந்துக்கு எதிராக தங்களுடைய முதல் போட்டியில் களமிறங்கும் இந்தியா 2வது போட்டியில் பாகிஸ்தானை நியூயார்க் நகரில் எதிர்கொள்கிறது. இந்நிலையில் தமக்கு அணியில் இடம் கிடைக்காததால் இந்த உலக கோப்பையை தாம் பார்க்க போவதில்லை என்று இளம் இந்திய வீரர் ரியான் பராக் தெரிவித்துள்ளார். இந்தியா வென்றாலும் தோற்றாலும் தாம் கவலைப்பட போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். செமிபைனலில் விளையாட போகும் டாப் 4 அணிகளை பற்றி கவனித்தால் நான் ஒருதலை பட்சமாக இருப்பேன். உண்மையை சொல்ல வேண்டும் எனில் நான் இந்த உலக கோப்பையை பார்க்க போவதில்லை. கடைசியில் யார் கோப்பையை வெல்கிறார்கள் என்பதை மட்டுமே பார்ப்பேன். அதுவே எனக்கு மகிழ்ச்சி. நான் உலக கோப்பையில் விளையாடும் போதுதான் யார் டாப் 4 அணியாக வருவார்கள் என்பதை பற்றி நினைப்பேன். ஏதோ ஒரு தருணத்தில் என்னை நீங்கள் இந்திய அணியில் எடுப்பீர்கள் அல்லவா? எனவே நான் கண்டிப்பாக இந்தியாவுக்காக விளையாடுவேன். ஆனால் அது எப்போது என்பதை பற்றி கவலைப்படவில்லை என்று கூறினார். ஏனெனில் இந்தியாவுக்காக விளையாடவில்லை என்றாலும் நமது நாடு கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதே தம்முடைய விருப்பம் என்று IPL முடிந்ததும் சுப்மன் கில் தெரிவித்திருந்தார். அதே போல ரோஹித் சர்மாவின் படைக்கு வீட்டிலிருந்து நான் ஆதரவு கொடுப்பேன் என்று KL ராகுல் தெரிவித்திருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுவரை இந்தியாவுக்காக அறிமுகமாகாமல் இருக்கும் ரியான் பராக் இவ்வாறு பேசியிருப்பது ரசிகர்களை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது.